நான் 10வது படிச்சிருக்க சொல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இட்டுன்னு போய் கல்யாணம் பண்ணிக்கினாங்க. 10வது படிக்கும்போது எப்படி லவ் பண்ண முடியும்? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அப்போ தெரியாது இது பண்ணி லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும். 12th முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மா அப்பாட்ட சொல்லலை? லவ் பண்ணி இட்டுன்னு போய் கல்யாணம் பண்ணிக்கினேன். என்ன இது இல்லைன்னு நான் ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப்புக்கு கடனா கூட காசு கேட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கும் அவனுக்கும் ஒன்றும் இல்லாதே நீ அவங்க கிட்ட காசு கேட்குற. இவங்க 2 பேர் நான் மேம் இங்க பாருங்களேன், இவங்க 2 பேர் எடுத்த ஒன்னா இருக்கு சொல்ல எடுத்த வீடியோ இருக்கு மேம் இவங்க கிட்ட. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதை என்ன பண்றாங்கன்னா இவங்க அந்த பொண்ணுகிட்ட அமிச்சு நீ என்கிட்ட பேசலைன்னா நான் செத்துருவேன், இதை எல்லாருக்கும் அமிச்சிருவேன், நான் நெட்டில் விட்டுருணும். இவங்க அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்றாங்க. இவங்க பேசாதனால அந்த பொண்ணு இந்த வீடியோ நான் எல்லாருக்கும் அமிச்சிருவேன் பிளாக்மெயில் பண்ண. இவங்க 2 பேர் அடே பேயில போமா இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சேனுக்கு. அந்த பொண்ணுகிட்ட வீடியோ கால் பண்ணி இதை போய் நான் டிவியை உடைக்கிறேன், ஃபேனை உடைக்கிறேன் அப்படின்னு வீடியோ கால் பண்ணி அந்த பொண்ணு பேசுது. இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னை அவ்வளோ அடிச்சு போட்டாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? மேம் இப்போ அவங்க சொகத்துக்கு ஒருத்தவங்களை தடவின்னு போனாங்கல்ல, இப்போ அதே தப்பு நான் செஞ்சேன்னா அவங்க கம்முன்னு இருப்பாங்களா மேம்? எனக்கு அதான் நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா கேள்வி. மேம் இவங்க தான் பேசல சொல்றாங்கல்ல, அவங்க வீட்டுக்காரர் என்கிட்ட ஓ அவங்களுக்கு வீட்டுக்காரர் வேற இருக்காங்க? வீட்டுக்காரர் 2 பசங்களா இருக்காங்க மேம். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவங்க தான் அவங்க கிட்ட பேசல. இவங்க பயப்படாத அவங்க வீட்டுக்காரர் என்கிட்ட தப்பா பேசுறாங்க, இவங்க போய் கேட்கணும்ல மேம், என் பொண்டாட்டிக்கிட்டே நீங்க தப்பா பேசுறீங்க. எதுக்கு அப்படி பேசுறாரு? ஏன்னா இவங்க அவங்க ஒய்ஃபு கிட்ட தப்பா நடக்கிறாங்கல்ல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்த வீடியோ அவங்க வீட்டுக்காரருக்கே அனுப்பிச்சாங்க மேம். இவங்க அவங்க வீட்டுக்காரருக்கே அனுப்பிச்சாங்க மேம். அவங்க 6 மாசத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணாங்கல்ல, இப்ப நான் அந்த தப்பு பண்றேன், அவங்க ஏத்துக்குவாங்களா மேம்? என்ன இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இந்த பிரச்சனையில நான் சண்டையில தாலி கூட இல்லாத கைட்டி வீட்டுல வச்சுட்டு போயிட்டேன். அந்த தாலி எத்துமே வித்து அவளுக்கு லோன் கட்ட காசு கொடுத்துக்கிறாங்க. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. காலையில இருந்து வீட்டில் தான் இருந்தோம், அதுக்கப்புறம் வந்து இங்கே தான் இருந்தேன். இங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? இங்கே என்ன மணி ஒரு மணி இருக்கும். அதுக்கப்புறம் எத்தனை வீடியோ பார்த்துருக்கீங்க? அதுக்கப்புறம் இதில் ஃபேஸ்புக் தான் ஓடிருந்தேன். என்னென்ன நீங்க ஃபேஸ்புக்ல? சும்மா ஃபேஸ்புக் ஒன்று வீடியோ பார்த்து உட்காந்துருப்போம், அவ்வளோதான். என்ன வீடியோ? ஃபேஸ்புக்கில் என்ன வீடியோ வருது அதான் பார்த்து பார்க்கலாமா? என்ன வீடியோன்னு ஃபேஸ்புக்கில் கொடுத்து அனுப்புங்க. ஃபேஸ்புக்கில் எதுவும் இல்லைன்னா இதுக்கு பின்னாடி போடுங்களேன் அவர் பார்த்த வீடியோவை. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு வெக்கமா இல்லை? ஃபேஸ்புக்கில் நான் ஃபேஸ்புக் வீடியோ பார்த்து உட்காந்துருப்போம், அவ்வளோதான். வேறு ஃபேஸ்புக்ல நல்ல விஷயங்கள் வருது, அது பார்க்க வேண்டியதானே? அப்படியே என்ன எடுத்து தள்ளி விட்டு பார்த்துருப்போம். வேறு அது எப்படி என்ன வேணா பார்ப்பீங்க? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இல்லைன்னா அந்த பொண்ணை பாண்டிக்கு வர வச்சுட்டு ஒரு பாண்டிக்கு போய் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.